ජනතා දේව සභාවේ ඔන්ලයින් දේව මෙහෙට අපි ඔබ ඉතාමත් ආදරයෙන් පිළිගන්නවා. மக்கள் தேவ சபை ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். අද ඉඳලා අපි යූත් පොතේ දේශනා මාලාවකට අපි ඇතුළත් වෙන්නට යනවා. இன்றைய தினத்தில் இருந்து நாங்கள் யூதா எழுதிய கடிதங்களின் ஊடாக பிரசங்க தொடருக்கு நாங்கள் காத்திருப்போம். ඉතින් ඩියෝනි අපිට සති 3ක් යූත් පොතෙන් අපිට අනර්ග දේවල් ඉගෙන ගන්න පුළුවන්. 3 கிழமைகளிலே நாங்கள் யூதா எழுதிய சுவிசேஷங்களின் ஊடாக பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். අපි ඊට කලින් අනර්ග නමස්කාර කාලට අපි ඇතුල් වෙන්නට යනවා. நமஸ்கார காலத்துக்கு ஊடாக நாங்கள் கலந்து செல்வோம். අපත් සමග ගීතිකාවල් වලින් ඔබ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න එකතු වෙන්න කියලා අපි ඔබෙන් ඉල්ලා සිටිනවා. எங்களோடு நீங்கள் இந்த பாடல்களின் ஊடாக கலந்து கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக உங்களை வரவேற்கிறோம். ඩියෝනි කැමතිද යාඥා කරලා මේක ආරම්භ කරන්න? நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் அன்பான பிதாவே, உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம். உமது வார்த்தை கற்றுக்கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, மண்டையிலே உமது காரியங்கள் எல்லாம் வைத்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம் பிதாவே. ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை உமது பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தருளும். இன்றைய நாளிலே யூதா எழுதிய கடிதங்களின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்பவை எங்கள் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள எமக்கு கிருபை தந்தருளும். வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உம்மை முழுமோனதோடு நமஸ்கரிக்க உமது கிருபை தந்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ආමේන්. பூமியிலும்
கோட்டையுமே
අපි ඉතාමත් අනර්ග නමස්කාර කාලයක් ගත කරා. நல்லொரு ஆராதனை நமஸ்காரத்தின் ஊடாக நாங்கள் சென்றோம். මම දැන් හිතනවා ඔබ දේව වචනේ අසන්න සූදානම් කියලා. நான் நினைக்கிறேன் நீங்கள் தேவ வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள். සතියේ මැද අපිට ගොඩාක් අය මුණ ගැහිලා ඒගොල්ලෝ විස්තර කියලා තියෙනවා කොහොමද මේ දේවමය ඔබට ආශිර්වාදයක් වෙන්නේ කියලා. கிழமை நாட்களிலே அநேகர் எம்மை சந்தித்து சொல்வார்கள் இந்த ஆராதனை அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் அமைகிறது என்று. සමහර අය රූපවාහිනිය සමාජ මාධ්‍යයෙන් මේකට සහභාගී වෙලා ඔබ ගොඩක් ආශිර්වාද ලබලා තිබෙනවායි කියලා අපත් සමග බෙදාගෙන තිබෙනවා. அநேகர் தொலைக்காட்சியின் ஊடாக சமூக இணையதளத்தின் ஊடாக இதை பார்த்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்று எம்மோடு கலந்துரையாடி இருக்கிறார். ඉතින් අදත් ඔබට ආශිර්වාද ලබන්න අවස්ථාව ලැබී තිබෙනවා. அதே போல் இன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. අපි විශ්වාස කරනවා ඔබගේ බයිබලය ඔබගේ සටහන් පොත පෑන සමග දැන් ඔබ සූදානම් කියලා වචනය ආශිර්වාද ලබන්න. இப்பொழுது நீங்கள் புத்தகம், பைபிள், பேனை இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்று. හොඳයි දැන් අපි දේව වචනයට යොමු වෙමු. நாங்கள் வார்த்தையை கேட்போமா? අද මම ආරම්භ කරන්න යන දේශනා මාලාවට අපි නමක් දෙනවා නම් ඒකට කියනවා භයානක ඈත්වීම කියලා. இன்று நான் ஆரம்பிக்கும் பிரசங்கத்துடருக்கு ஒரு தலைப்பை கொடுத்தால் அதற்கான தலைப்பானது ஆபத்தான விலகலாகும். මේ දේශනා මාලාව එන්නේ බයිබලයේ ඉතා කෙටි නමුත් බලවත් පොතකින්. இந்த தலைப்பானது இந்த செய்தியானது வருவது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சுருக்கமான ஒரு புத்தகமும் ஆனால் வல்லமை மிகுந்த දැන් புத்தகத்தில் මට இருந்து. ෂුවර් එකට ෂුවර් සමහර අය මේ පොත කියවලම නැහැ. எனக்கு நிச்சயமாக தெரியும் சிலர் இந்த புத்தகத்தை வாசித்ததே இல்லை. යූද් පොත පද 25යි. யூதா புத்தகத்தில் 25 வசனங்கள் காணப்படுகிறது. මුළු පොතටම முழு புத்தகத்திலும் එක පරිච්ඡේදය. ஒரே ஒரு அதிகாரம். යූද් තමන්ව යේසුස් වහන්සේගේ දාසයෙක් නැත්නම් යාකෝබ්ගේ සහෝදරයෙක් ලෙස තමයි හඳුන්වන්නේ පොතේ මුල. அங்கே இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது யூதா தன்னை தேவனுடைய ஊழியக்காரராயும் அதே போல யாக்கோபினுடைய சகோதரனாயும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். බොහෝ විශාරදයන් මේක හඳුන්වලා දෙනවා එහෙම මොහු යාකෝබ්ගේ සහෝදර වූ හැබැයි යේසුස් වහන්සේගේ මොනවද කියන්නේ සුළු සහෝදරයෙක් කියා. அங்கே இறையியலாளர்கள் இதை குறித்து ஆராயும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் இந்த யூதா இயேசு கிறிஸ்துவின் ஒன்று விட்ட ஒரு சகோதரர் என்று. නමුත් මේක කියවනකොට මට පැන නැගෙන වැදගත්ම දේ තමයි යූද් ඔහු කතා කරනකොට යේසුස් වහන්සේගේ සහෝදරයා හැටියට හඳුන්වන්නේ. මම යේසුස් වහන්සේගේ සහෝදරයා. ඔහු කියන්නේ මම යේසුස් වහන්සේගේ දාසයා කියලා. ஆனால் இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு காரியம் தான் யூதா தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தாமல் தன்னை அவருடைய ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்துவதை நான் காண்கின்றேன். ඉතින් යූද් මේ පොත පටන් ගන්නේ ඒ කාලේ ඔවුන්ගේ ගැලවීම ගැන ඔවුන්ව ධෛර්යමත් කරන්නට ලියන්නම් කියලා තමයි ඔහු පටන් ගන්නෙ. யூதா இந்த யூதா புத்தகத்தை எழுதும் பொழுது யூதா இதை எழுதும் பொழுது அவர் ஆரம்பிப்பது அங்கே அந்த நாட்களிலே ரட்சிப்படைந்தவர்களை பலப்படுத்தும்படியாக ஸ்திரப்படுத்தும்படியாகவே இதை அவர் ஆரம்பிக்கின்றார். නමුත් එහෙම හිතාගෙන හිටියට அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்தாலும் යම් හේතුවක් නිසා ඔහුගේ ලිවීම ඔහු වෙනස් කරා. அங்கே அவர் இதை எழுதுவதை சற்று அவர் மாற்றி அமைக்கின்றார். අපි බලමු ඇයි වෙනස් කරේ කියලා. நாங்கள் பார்க்கலாம் ஏன் இதை மாற்றி அவர் அமைக்கின்றார் අපි என்று. කියවන්න යනවා යූද් පොතේ 3 වෙනි පදය. நாங்கள் யூதா புத்தகத்தின் 3வது வசனத்தை வாசிக்க போகின்றோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டும் என நான் ஆவலாய் இருக்கும்போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ප්‍රේමණීයනි, අප පංගුකාරව සිටින ගැලවීම පිළිබඳ ඔබට ලියා එවන්නට ලොකු ඕනෑකමක් තිබුණද එක්වරක්ම ශුද්ධවතුන්ට බාර දෙන ලද ඇදහිල්ල සඳහා සටන් වදින ලෙස ඉල්ලමින් ඔබට ලිවීම අවශ්‍යමයයි මට හැඟිනි. මෙතන කියනවා මම ලියන්න ගියේ ඔබේ ගැලවීම ගැන. நான் இந்த இடத்தில் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து எழுத முனைந்தேன். නමුත් දැන් මම ලියන්න යන්නේ ඔබේ ඇදහිල්ල කොහොමද ඔබ සටන් කරන්න ඕනේ කියලා. ஆனால் இப்பொழுது நான் உங்களுடைய விசுவாசத்துக்காக நீங்கள் இவ்வாறு போராட வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு எழுத போகிறேன் என்று ඇයි கூறுகிறார். මෙහෙම ලිව්වේ? ஏன் இவ்வாறு எழுதினார்? මං කියන්නම් ඇයි කියලා. ஏன் என்று நான் கூறட்டும். සභාවට භයානක ලෙස බලපෑම් කරන කණ්ඩායමක් නිකං ලාවට හොරෙන් ඇතුල් වෙච්ච නිසා. அதற்கு காரணம் அங்கே சபையினுடைய விசுவாசத்திற்கு அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழுவானது அங்கே மெதுவாக சபைக்குள்ளே நுழைவதை அவர் கண்டார். මේ සමහර අය ඇඟට නොදැනී හෙමින් ඇවිල්ලා මොනවාද වුන් කරන්න හදන්නේ
ඔවුන් සත්‍යය කනපිට පෙරලනවා. அவர்கள் திருட்டுத்தனமாக மெதுவாய் வந்து தேவனுடைய சத்தியத்தை புரட்டுவதை அங்கே யூதா கண்டார். ඔවුන් කරුණාව අයුතු ලෙස ප්‍රයෝජන කරනවා. කරුණාව නමදාලා ඔවුන්ට ඕන දේ කරනවා. සමහර අය කරුණාව පාවිච්චි කරලා ඔවුන්ගේ පාපිෂ්ඨ ජීවිතයෙන් ගැලවෙන්නේ නැහැ. சிலர் கிருபையை துஷ்பிரயோகம் செய்து அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக கிருபையை பயன்படுத்துகிறவர்களாக அந்த நாட்களில் காணப்பட்டார்கள். ඒ වගේ දුරාචාරය ඔවුන් සාධාරණීකරණය කරනවා. அதே போல அவர்களுடைய அக்கிரம வழிகளை அவர்கள் நியாயப்படுத்த කවුරු ஆரம்பித்தார்கள். හරි ආධිපත්‍යයෙන් ක්‍රියා කරනකොට ඒක ප්‍රතික්ෂේප කරනවා. யாராவது அதிகாரத்தோடு செயல்படும் பொழுது அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். ඉතින් මිනිස්සුන් සභාවේ මේක අහගන්න සභාවේ කොඳුරන්න පටන් අරන් තිනවා. ஆகவே சபையிலே அங்கே ஒரு முறுமுறுப்பு உண்டாக ஆரம்பித்தது. චෝදනා කරමින් තම තමන්ට කැමති විදිහට වැඩ කරන්න පටන් අරන්. அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி தங்களுக்கு தேவையானபடி அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். මම මේ ලයිස්තු බලනකොට මම හිතා යූත් මේ පොත අද ලියන්න ඇති මම හිතන්නේ අපිට. நான் இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது யூதா இன்ற காலையிலே இந்த புத்தகத்தை எங்களுக்காக எழுதினது போல் இருந்தது. අපිට බලපානවා මේවා. என்றால் இது எங்களுக்கு தாக்கம் செலுத்துகின்றது. ඉතින් යූත් පොතේ පණිවිඩය හරි සරලයි. ஆகவே யூதா புத்தகத்தினுடைய செய்தி மிகவும் எளிமையானது. වැදගත් ලෙස යූත් අපිට කියනවා අපේ වටපිටාව එහෙම හෙල්ලෙනවා නොයෙකුත් දේවල් වෙනවා. அங்கே அவர் கூறுகிறார் எங்களை சுற்றி பல காரியங்கள் அங்கே மாறி அமைகின்றது, போராட்டங்கள் வருகின்றது නමුත් என்று. දෙවියන් වහන්සේගේ මිනිසයා ඔබ මම අපි දැනගන්න ඕනේ අපි කොතනද හිටගන්නේ කොහොමද හිටගන්නේ කියලා. எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கு நிற்க போகிறோம், எவ்வாறு நிற்க போகிறோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். අද මම මේ දේශනා මාලාව ආරම්භ කරන්නේ මේ මාතෘකාවෙන්. ஆகவே இந்த பிரசங்க தொடரை இந்த தலைப்பிலே நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். කෙඳිරීම ඔබව අයාලේ යවයි. முறுமுறுத்தல் உங்களை வழி தவற செய்யும். දැන් මෙතන ඉන්න හුඟක් අය මම ඔබෙන් ඇහුවොත් ඔබ කොඳුරනවද ඔබ නෑ නෑ මම කොඳුරන්නේ නෑ පාස්ටර් මම කෙඳිරීමේ කෙනෙක් නෙමෙයි. இந்த இடத்தில் சிலரை பார்த்து கழித்து நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா என்று சிலர் நீங்கள் கூறுவீர்கள். இல்லை இல்லை போதுகிற நாங்கள் முறுமுறுப்பது கிடையாது. සමහර අයට හැම එකේම වරදක් හොයන්න පුළුවන්. நான் உங்களுக்கு கூறட்டும் அன்பானவர்கள், சிலருக்கு எதை காட்டினாலும் அதிலே ஒரு குறையை காண முடியும். නේද? හැම එකම වැරදි. எல்லாமே பிழை. මම කතා කරන්නේ සභාව ගැන. நான் இன்று சபையை குறித்து தான் பேசுகின்றேன். ඔයයි මමයි ගැන. இன்று நான் பேசுவது உங்களை குறித்து, என்னை குறித்து. ඉර පායනකොට அங்கே சூரியன் உதிக்கும் பொழுது පූ හරි රස්නේ. ஐயோ மிகவும் வெப்பமாக இருக்கிறது. වැස්ස එනකොට மழை வரும் பொழுது පූ මේක ජරා මේ කාලයක්. ஐயோ இது பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலமாக ජරා இருக்கிறது. කාල ගුණයක්. இது ஒரு அசிங்கமான ஒரு காலநிலையாக இருக்கின்றது. ආශිර්වාදයක් එනකොට ஆசீர்வாதம் வரும் பொழுது ඇයි ඒගොල්ලන්ට මීට වඩා ආශිර්වාදයක් හම්බුනේ. ஏன் இவர்களுக்கு இவ்வளவான ஆசீர்வாதம் கிடைத்தது என்று எண்ணுகிறேன். සමහර මිනිස්යන්ට චෝදනා කිරීමේ දීමනාව තියෙනවා. ඒක 10 වෙනි දීමනාව බයිබලේ. அங்கே சிலருக்கு அங்கே குற்றம் சாட்டுதலினுடைய வரமானது 10வது வரமாக காணப்படுகின்றது அவர்களுக்கு. ඇයි ඒක තියෙනවා විතර නෙමෙයි ඒක දිනපතා පාවිච්චි කරන්න ෂුවර් එකට ෂුවර් විශ්වාසවන්තව ඒක දිනපතා පාවිච්චි කරනවා ඒ දීමනාව. அந்த வரத்தை அவர்கள் அனுதினமும் தினம்தோறும் பயன்படுத்துவதற்கு உண்மையாக இருக்கிறார்கள். චෝදනා නැගීම මං හිතන්නේ අපි හිතනවට වඩා භයානකයි. குற்றம் சாட்டுதல் என்பது நாங்கள் எண்ணுவதை பார்க்கலும் மிகவும் மோசமானது. දන්නවද ඇයි මේක මේ මුඛයෙන් එළියට එන කෙඳිරීමේ පමණක් නෙමෙයි. இது வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு முறுமுறுப்பு மாத்திரம் அல்ல. ඔබ කොඳුරනකොට ඔබේ හදවතේ ස්වභාවය ඔබ එලිතරව් කරනවා. நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தினுடைய நிலையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். අපි හැමෝම දකින්න කැමති හාස්කම් බොහොමයක් අර ඊශ්‍රායල් වරුන්ට වුණා වගේ වුන් වහල්කමේ ඉන්නකොට. நாங்கள் அனைவரும் அங்கே இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கண்ட அநேக அற்புதங்களை காண்பதற்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விரும்புகின்றோம். මතකද ඊශ්‍රායල් වරුන් අවුරුදු 400ක් වහල්කමේ හිටියා. ஞாபகமா இஸ்ரவேலர்கள் அங்கே 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ඔවුන් දැක්ක දෙවියන් වහන්සේ බලවත් ඊජිප්තුව දනගස්සවනවා. அங்கே அவர்கள் கண்டார்கள் வல்லமையான எகிப்துவை தேவன் முழங்கால் படியிட ඔවුන් செய்தது. රතු මුහුද මැදින් ඇවිද්දා. රතු මුහුද දෙබෑ වෙලා ඔවුන් මේ සාමාන්‍ය පොළොවේ ඇවිදිනවා වගේ ඇවිද්දා. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்து சாதாரணமான தரையில் நடப்பதை போல அதன் நடுவிலே அவர்கள் நடந்து வந்தார்கள். ඔවුන්ට උදෑසන ස්වර්ගයෙන් වලා ටැබක් ඔවුන් දැක්කා. அங்கே அவர்கள் பகலிலே கண்டார்கள் மேக ஸ்தம்பமானது அவர்களோடு பயணிப்பதை. රාත්‍රියේ එක ගිනි ටැබක් වුණා. அதே போல இரவு நேரத்திலே அக்கினி ஸ்தம்பமானது அவர்களோடு பயணித்தது. කොහොමද අපටත් ඒ වගේ මඟ පෙන්වීමක් ආවන හැමදාම. எங்களுக்கு எவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்தல் ஒவ்வொரு நாளும் வந்தால் අපිට නැති දේවල් ඔවුන් පුදුම ලෙස අත්දැක්කා. எங்களுக்கு இல்லாத பல அதிசயமான காரியங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். උදේ නැගිටිනකොට කෑම නැති මේ වනාන්තරේ ස්වර්ගෙන් මනාව. அங்கே உணவு இல்லாத வனாந்தரத்திலே காலையில் எழுந்திருக்கும் பொழுது அங்கே வானத்திலிருந்து மண் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. මන්නා එනකොට ටිකක් හිතලා බලන්න. மண் வரும் பொழுது சற்று யோசித்து பாருங்கள். ඔවුන් මොනවද කිව්වේ? அவர்கள் என்ன கூறினார்கள்? ආපෝ ආයෙත් මන්නාද? ஐயோ இன்றைக்கும் மன்னாவா? නේද?
இல்லையா? ස්වර්ගයෙන් බ්‍රෙක්ෆාස්ට් එක ආවේ. பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு காலை உணவு வந்தது. අපිත් කොඳුරයි. நாங்களும் முறுமுறுப்போம். ස්වාමීන් ඔබට මන්නා එක පොඩ්ඩක් චිකන් ටිකක්කුත් දාලා එවනම් හොඳයි. ஆண்டவர் இந்த மன்னாவோடு கொஞ்சம் இறைச்சியும் அனுப்பினீர்கள் என்றால் நல்லது என்று நாங்கள் එතකොට கூறுவோம். ඒක මන්නා කොත්තු වෙනවා. அப்பொழுது அது ஒரு மன்னா கொத்துவாக மாறும். යූත් නැවතත් ඊශ්‍රායල් ඉතිහාස දිසා අපිව හරවනවා. யூதா மீண்டுமாக இஸ்ரவேலினுடைய வரலாற்றை நோக்கி எங்களை திரும்பி பார்க்க செய்கின்றார். සභාවට අපි ඇත්තට බය හිතන මතක් කිරීමක් කරනවා. சபைக்கு அங்கே ஒரு அச்சுறுத்தலான ஒரு ஞாபகமூட்டலை அவர் கொடுக்கின்றார். මේක හොඳට අහගන්න. இதை நன்றாக අපි கேட்டுக்கொள்ளுங்கள். බලමු යූත් 1:5. யூதா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ඔබ මෙය මුළුමනින්ම දැන සිටියත් මේවා ඔබට මතක් කර දෙන්නට කැමැත්තෙමි. එක්වරක් ස්වාමින් වහන්සේ ජනතාවක් ඊජිප්තු දේශයෙන් මුදා විශ්වාස නොකළවුන් පසුව විනාශ කර දැමුවේය. ඕ කියන මේ වහල්ලු අවුරුදු 400ක් දුක් විඳලා ගුටි කාලා හිටිය අවුරුදු 400ක් ඔවුන් ඊජිප්තයෙන් පිට වුණත් ஈஜிப்துவ ඔවුන්ගෙන් පිට වුණේ නැහැ. 400 வருடங்களாக அடிமைகளாக அங்கு பல அடிமைத்தன போராட்டங்களிலே ஆழ்ந்திருந்த அவர்கள் அங்கே அதிலிருந்து வெளியே வந்தாலும் எகிப்து இன்னும் அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே வரவில்லை. ඔව් ශාරීරිකව ඊජිප්තයෙන් එළියට ආවා. නමුත් ඔහුගේ හදවත තාම ඊජිප්තුවේ හිටිය සමහර අය. சரீர ரீதியாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும் சிலருடைய இருதயங்கள் இன்னும் எகிப்தில் தான் காணப்பட்டது. පොරොන්දු දේශයට යන්න හිටිය මුළු මහත් පරම්පරාවක්ම කාන්තාරයේ අවුරුදු 40ක් රවුම් ගැහුවා. வாக்குத்தத்த தேசத்துக்கு செல்ல இருந்த அந்த முழு சந்ததியும் 40 வருடங்களாக வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள். මම මේකයි මේ සත්‍ය ඔබට ගේන්න හදන්නේ. இதனால் தான் இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் நான் கொண்டு வர මම விரும்புகிறேன். විශ්වාස කරනවා අද දෙවියන් වහන්සේ පුදුම හාස්කම් ටිකක් කරන්න යනවා. இன்று தேவன் ஆச்சரியமான அதிசயங்கள் உங்கள் நடுவில் செய்ய අද போகிறார். මම යාඥා කරන්න යන්නේ ඔබ කාලයක් තිස්සේ යාඥා කරපු සමහර යාඥාවන්ට පිළිතුරු නැහැ, රෝග සූ නැහැ, අර පෞල් ප්‍රශ්නේ අරදේ ඒකට අපි විශේෂයෙන් යාඥා කරන්න යනවා. இன்று விசேடமாக பல வருடங்களாக நீங்கள் ஜெபித்தும் பதில் இல்லாத உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். නමුත් මම විශ්වල ඔබට කතා කරන්න යනවා ආකල්ප ගැන. ஆனால் அதற்கு முன்பதாக உங்களுடைய மனப்பாங்கை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ ඔබට පොරොන්දුවක් දීලා තියෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ඔබට කියලා තියෙනවා ඔබ යාඥා කරනවා මම යාඥා අසන්න යනවා. தேவன் கூறியிருக்கிறார் நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜெபத்தை දෙවියන් கேட்பேன் වහන්සේ என்று. ඔබට කියනවා මම ජීවමානයි. தேவன் கூறுகிறார் நான் ஜீவனுள்ள தேவன். මම ඔබට ප්‍රේම කරනවා. நான் உன்னை நேசிக்கின்றேன். මම යෙහෝවා යායිරේ මම සපයන තනන් நான் වහන්සේ. யெகோவா யாயிரே உன்னை போஷிக்கிற මම தேவன். යෙහෝවා රාෆා මම සුව කරන තනන් நான் யெகோவா වහන්සේ. ராஃபா உன்னை சுகப்படுத்துகிற මම தேவன். සමාදානයේ තනන් වහන්සේ. நான் சமாதானத்தின் මම தேவன். ඔබ ගැන සියල්ල බලන තනන් நான் වහන්සේ. உன்னை குறித்து கரிசனை உள்ள தேவன். ඔව් ඒ පොරොන්දු දීලා තියෙනවා. ஆம் அந்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். නමුත් පොරොන්දුවට අපි පාතබන්නේ අපි තාම වනාන්තරේ රවුම් ගහනවා. நாங்கள் இன்னும் வாக்குத்தத்தத்தில் காலடி எடுத்து வைக்கவில்லை. இன்னும் வனாந்தரத்திலே சுற்றி திரிகின்றோம். යුද්ධ එකයි කියන්නේ. யூதா அதைத்தான் எங்களுக்கு මේකයි காண்பிக்கிறார். සරල සත්‍යය. இதுதான் எளிமையான சத்தியம். කෙඳිරීම පුරුද්දක් වුණාම முறுமுறுத்தல் பழக்கமாகும் பொழுது පසුබෑම ඔබේ අනාගතය වෙනවා. நாங்கள் பின்வாங்குதல் உங்களுடைய எதிர்காலமாக மாறுகின்றது. ඉතින් මම ඔබට කරුණු කීපයක් දෙන්න වෙනවා. පළවෙනි එක. ஆகவே உங்களுக்கு சில காரியங்களை கூறப்போகின்ற முதலாவது குறிப்பு. කෙඳිරීම දෙවිදුන් අපට කර ඇති දේ අමතක කරවයි. முறுமுறுத்தல் தேவன் எமக்கு செய்த காரியங்களை மறக்க செய்யும். කෙඳිරීම දෙවිදුන් අපට කර ඇති දේ අමතක කරවයි. முறுமுறுத்தல் தேவன் எமக்கு செய்த காரியங்களை மறக்க செய்யும். දැන් මේ පදය මම කියන්නම්. දැන් මේ යූත් එක පදයකින් හුඟක් කිව්වා. මම ඒ පදේ තේරුම් කරන්න යන පොඩ්ඩක්. யூதா ஒரு வசனத்தில் பல காரியங்களை அங்கே காண்பிக்கின்றார். அதை நான் சற்று உங்களுக்கு ஆழமாக தெளிவுபடுத்த போகின்றேன். මේ කතාව එන්නේ ගණන් කතාවෙන්. இந்த கதை வருவது என்னாகமத்திலிருந்து. අපි කියවන්න යනවා ගණන් කතාවේ 11:5. என்னாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ඊජිප්තුවේදී වියදමක් නැතුව අප කෑ මාළු අපට සිහිවේ. පිපිඤ්ඤා, කොමඩු, ලීක්ස්, රතුලූණු හා සුදුලූණුද සිහිවේ. දැන් මොනවද කියන්නේ? இப்பொழுது என்ன கூறுகிறார்கள்? ඔවුන් කියන අපි කිසි මිලයක් නැතුව අපිට ලැබුණ මාළු මතකයි ඊජිප්තුවේ. எங்களுக்கு எந்த கிரயமும் இல்லாமல் அங்கே சாப்பிட்ட மச்சங்கள் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்று கூறுகிறார்கள் எகிப்திலே. මිලක් නැතුව. எந்த விதமான செலவும் இல்லாமல். නොමිලේ. எந்த இலவசமாக.
මොනවද ඔවුන්ට වුණේ? என்ன அவர்களுக்கு நடந்தது? ඔවුන්ට මැනියු එක මතකයි. නමුත් ගෙවපු දුෂ්කරතාවය මතක නැහැ. அவர்கள் சாப்பிட்ட உணவு ஞாபகம் இருக்கின்றது, ஆனால் அந்த இடத்தில் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. ඔවුන්ට අමතක වුණ අවුරුදු 400ක් පුරාවටම හිටපු වහල්කම. 400 வருடங்களாக அவர்கள் ஆந்திருந்த அடிமைத்தனத்தை மறந்து போனார்கள். සමහර වෙලාවට අපිටත් එහෙමයි වෙන්නේ. சில வேளை நாங்களும் அப்படிதான். නේද? අපිට පුළුවන් සමහර දේවල් අපේ ජීවිතේ පැත්තකට දාලා අර කෙඳිරීමට බලපාන දේවල් විතරක් ලොකු කරන්න. அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் முடியும் சில காரியங்களை ஒதுக்கிவிட்டு முறுமுறுத்தலுக்கு தேவையான காரியங்களையே பெரிதாக்கி பார்ப்பதற்கு. අපිට පුදුම විදියට අපේ ඉතිහාසය අපිට වෙනස් කරන්න පුළුවන්. எங்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் எங்களுடைய வரலாற்றை மாற்றவும் முடியும். ඉතිහාසය වෙනස් කරන්න බෑ. ඉතිහාසය ගැන කතා කරන විදිය වෙනස් කරන්න. வரலாற்றை குறித்து பேசுகிற விதத்தை நாங்கள் மாற்றுகின்றோம். නේද? චිත්‍රපටයක් හදනකොට මූවි එඩිටර් උගා චිත්‍රපටයේ එක එක කැලි තියෙනවා. ඒවා කපලා හදනවානේ. සමහරලාට යක්ෂයත් අපේ ජීවිතෙත් ඒකයි කරන්නේ. அங்கே ஒரு திரைப்படத்தை அங்கே எடிட் செய்கிறவர்கள் அதில் இருக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் ஒரு துண்டாக எடுத்து அதை இணைப்பார்கள். அதே போல தான் பிசாசும் சில வேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை இணைத்து எங்களுக்கு காண்பிக்கின்றான். අපිට පුදුමාකාර හැකියාවක් තියෙනවා යහපත් දේ මතක් කරලා ඒකට විඳ දුක අමතක කරන්න. அங்கே நாங்கள் சில வேளை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற சில காரியங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு அதற்கு பட்ட கஷ்டங்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். යක්ෂයා විශේෂ අවස්ථාවන් පෙන්වන්න හරි කැමති. නමුත් ඒකේ විපාක මකලා දානවා. அங்கே பிசாசானவர் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சில விசேடமான காரியங்களை எங்களுக்கு காண்பித்து ஆனால் அதிலிருந்த விளைவுகளை எங்களை மறக்க செய்கின்றான். ඒ නිසා තමයි මේක අහගන්න. ඔබ සමහරක් කියන්නේ මම කිතුණුවෙක් වෙන්න ඉස්සලා ඒ ජීවිතේ හොඳට තිබ්බනේ. அங்கே சிலரானால் தான் கூறுவார்கள், நான் கிறிஸ்தவனாக முன்பதாக நான் இருந்த பொழுது நான் நன்றாக இருந்தேன் தானே, පහසුවට අපි ගියානේ. ஐயோ மிகவும் சொகுசாக நாங்கள் இருந்தோமே. ඇත්තට එහෙමද? உண்மையிலே அப்படியா? බලාපොරොත්තුවක් තිබ්බද? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு මරුණම இருந்ததா? කොහෙද යන්නේ දැනන් හිටියද? மரித்தவுடன் எங்கே செல்வீர்கள் என்பதை ඔබ அறிந்திருந்தீர்களா? යාත්‍රාවටද කවුරු හරි ෂුවර් එකට අහනවා කියලා ඔබ දැනන් හිටියද? உங்களுடைய ஜெபத்தை யாராவது நிச்சயமாக கேட்பார்கள் என்று அறிந்திருந்தீர்களா? නෑ මේ යක්ෂයාගේ බොරු. அது பிசாசின் பொய். වැඩි ප්‍රීතියක් තිබ්බද ඒ කාලේ? அதிகமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்ததா? නැත්තම් සමහර අයට ක්‍රිස්තුස් වහන්සේ නැති කාලේ ඔබේ ජීවිතය ඔබට අමතක වෙලා. சில வேளை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத நாட்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள், எவ்வாறு அது இருந்தது என்று. පාවුල් අපිට කියනවා පසුපසේ නැති දෑ අමතක කොට ඉදිරියෙන් ඇති දෑ වෙත මුළු වීරයෙන්ම පෙරට ඇදෙමි. அங்கே பவுல் கூறுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்கிறேன் என்று அவர் எங்களுக்கு கூறுகிறார். කවදාක්වත් දෙවියන් වහන්සේ ඔබට අතීතයේ ජීවත් වෙන්න කියන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளும் உங்களுடைய இறந்த காலத்தில் வாழ உங்களுக்கு கூறவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා මොනාද බලන්න මම අලුත් දෙයක් ඔබ තුල කරන්න යනවා. தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், பார் உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று. ඔබේ හොඳම දවස් තියෙන්නේ පිටිපස්සේ නෙමෙයි, ඒ මතකයන් මත නෙමෙයි. உங்களுடைய நல்ல நாட்கள் இருப்பது பின்பதாக அல்ல, அந்த அதன் ஞாபகத்தில் அல்ல. ඔය සාතන්ගේ ලොකුම බොරුව ඒකයි. பிசாசினுடைய பெரிய பொய் அதுதான். හෙටට වඩා ඊයේ හොඳයි. நாளையை விட நேற்று நன்றாக இருந்தது. ඊයේ හොඳට තිබුණා නම් நேற்று நன்றாக இருந்தால் එහෙනම් අපිට ඊයේම ඉඳලා ස්වර්ගයට යන්න තිබ්බා. நேற்றைய தினத்திலேயே நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல இருந்தது. නෑ දෙවියන් වහන්සේ කියන තව පියවරක් තියෙනවා. இல்லை, தேவன் கூறுகிறார், இன்னும் ஒரு அடி තව காணப்படுகிறது, හාස්කමක් තියෙනවා. இன்னும் ஒரு அற்புதம் තව காணப்படுகிறது, කාලයක් තියෙනවා මම ඔබ තුල යමක් කරන්න යනවා, ඔබ ඔසවන්න යනවා. இன்னும் ஒரு காலம் வருகின்றது, உன்னை நான் உயர்த்த போகின்றேன். කීදෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ඔවුන්ට අමතක වුණා. ඔවුන්ට මොනවද මතක් වුණේ? ඔවුන්ට මේ ලුණු මතක් වුණා. அங்கே அவர்களுக்கு அங்கே உப்பு ஞாபகம் வந்தது, ඔවුන්ට මේ සුදු ලුණු මතක් වුණා. அவர்களுக்கு வெள்ளை பூடு ஞாபகம் ඔවුන්ට வந்தது, ලීක්ස් මතක් වුණා. அவர்களுக்கு லீக்ஸ் ஞாபகம் வந்தது. හැබැයි ගුටි බැට මතක් වුණේ නෑ. அங்கே அடி வாங்கியதை மறந்து விட்டார்கள், කසපහරවල් අමතක වුණා. கசை அடிகளை மறந்து விட்டார்கள். ඔවුන් වැඩකාරයෝ නෙමෙයි, ඔවුන් වහල්ලු අයිතිවාසිකම් නැති මිනිස්සු. அவர்கள் வேலைக்காரர்கள் அல்ல, அடிமைகள். அவர்களுக்கு எந்த உரிமையும் அங்கு காணப்படவில்லை. මගේ දෙවෙනි කරුණ මේකයි. என்னுடைய இரண்டாவது குறிப்பு இதுதான். ඔබ කොඳුරනවා නම් நீங்கள் முறுமுறுப்பீர்கள் என்றால் කෙඳිරීම ප්‍රශ්නය කන්දක් කර දෙවිදුන්ව කෙන්දක් කරයි. நீங்கள் முறுமுறுப்பீர்கள் என்றால் முறுமுறுத்தல் பிரச்சனையை மலையை போலாக்கி தேவனை துரும்பை போலாக்கும். ඉතින් ඔත්තුකාරයන් 12 දෙනෙක්ව යවුවා කානාන් දේශයට. ஆகவே அந்த கானான் தேசத்துக்கு 12 வேவுக்காரர்களை அவர் அனுப்பினார். ඔවුන් හොරෙන් ගිහිල්ලා බැලුවා කොහොමද තත්ත්වය කියලා. அவர்கள் யாருக்கும் தெரியாமல் சென்று பார்த்தார்கள் எவ்வாறு சூழ்நிலை இருக்கிறது என்று. 12 දෙනෙක් ගියා. 12 பேர் சென்றார்கள். 10 දෙනෙක් ආවා. 10 பேர் திரும்பி வந்தார்கள். ඇවිල්ලා කිව්වා මේ රටේ ලොකු යෝධයෝ ඉන්නවා. வந்து கூட அந்த இடத்திலே பெரிய ராட்சதர்கள் இருக்கிறார்கள். කාලෙබ් සහ යෝෂුවා ඇවිල්ලා කිව්වා ලොකු යෝධයෝ ඉන්නවා. හැබැයි අපේ දෙවියන් වහන්සේ ඊට වඩා ලොකුයි. காலேபும் யோசுவாவும் திரும்பி வந்து அவர்கள் இருவரும் கூறினார்கள், பெரிய ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதை பார்க்கலாம் எங்களுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்றார்கள்.
හිතලා බලන්න 12 දෙනාම එකම තැනට ගියේ. 12 பேரும் ஒரே இடத்துக்கு தான் එකම சென்றார்கள். දේ දැක්කා. ஒரே காரியத்தை தான் එකම கண்டார்கள். යෝධයෝ දැක්කා. ஒரே ராட்சதர்களை தான் கண்டார்கள். ඔක්කොමලා මිදී ටිකක් අරන් ආවා අපහව. எல்லோரும் சில திராட்சை பழங்களை கொண்டு வந்தார்கள். හැබැයි මොකද්ද වෙනස? ஆனால் வித்தியாசம் என்ன? ඔවුන් දැක්ක දේ ඔවුන් තේරුම් ගත්ත හැටි. அவர்கள் கண்ட காரியத்தை அவர்கள் புரிந்து கொண்ட விதம். මම මෙතන කියන්නේ සමහර අය ඉන්නවා ඔබට මොන දේශනාව අහලා මොන යාඥාව කළා निराහාරව හිටියත් ඔබ ඔය වලටම බහිනවා. நீங்கள் சிலர் காணப்படுகிறீர்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு உபவாசி ஜெபித்தாலும் என்ன பிரசங்கங்கள் கேட்டாலும் நீங்கள் இன்னும் அதே குழியில் தான் இருக்கிறீர்கள். යක්ෂයා ඔබේ ප්‍රශ්නේ කන්දක් මෙන් වැඩි කරලා තියෙනවා. பிசாசு உங்களுடைய பிரச்சனை ஒரு மலையை போல் பெரிதாக்கி இருக்கின்றார். ඔබේ ප්‍රශ්නේ ඔච්චර ලොකුකට ඔබේ දෙවියන් වහන්සේ ඔබ සුළු කරලා කෙන්දක් කරලා ඔබේ තරමටම ගෙනල්ලා තියෙනවා. நீங்கள் உங்களுடைய பிரச்சனை அவ்வளவு பெரிதாக்கும் பொழுது உங்களுடைய தேவனை சிறுமைப்படுத்தி உங்களுடைய நிலைக்கு உங்களுடைய தேவனை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். දන්නවද ඇදහිල්ල කියන්නේ මේ යෝධයෝ නෑ කියන එක නෙමෙයි. යෝධයෝ ඉන්නවා අපේ ජීවිතේ. விசுவாசம் என்பது ராட்சதர்கள் இல்லை என்று கூறுவது அல்ல. ராட்சதர்கள் இருக்கிறார்கள். නමුත් ඇදහිල්ල කියන්නේ මේ ලෝකේ ඉන්න යෝධයන්ට වඩා අපේ දෙවියන් වහන්සේ යෝධය. ஆனால் விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராட்சதர்களை பார்க்கிலும் என்னுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். හලෙලූයා. ඔබ දන්නවද කොඳුරුණ අය තනියම ඉන්නෙත් නෑ. முறுமுறுக்கிறவர்கள் தனியாகவும் இருக்க மாட்டார்கள். දන්නවද ඒක? அதை තනියම தெரியுமா? කොඳුරන්නේ නෑනේ. அவர்கள் தனியாக முறுமுறுக்க மாட்டார்கள். ඒ සරුණා දන්නවද අයියෝ බෑම යකම පාස දිශානන් අසිමිස බූදවා. அங்கே முறுமுறுக்கிறவர்கள் தனியாக இருக்க மாட்டார்கள். சரவணா பாரு இப்படி 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 என்று இப்படி கூறுவார்கள். දිශාන වුණා பாஸ்டர் டிஜான் பாருங்க. සරි. ඊට ජාරයත් එක්ක තුන මෙයාත් එක්ක ළඟදීම සභාවම කොඳුරනවා. அங்கே அவர் இணைவார்கள் மற்றவர்கள் முழு சபையும் அதோடு තමාට තනියම කොඳුරන්නේ නෑනේ. තමා ගිහිල්ලා පවුලේ හැම එකාටම කියනවා. පවුලම කොඳුරනවා. அங்கே நீங்கள் தனியாக முறுமுறுக்க மாட்டீர்கள். நீங்கள் சென்று குடும்பத்தோடு சேர்ந்து ඔෆිස් එකේ முறுமுறுப்பீர்கள். තනියම කොඳුරන්නේ නෑ. நீங்கள் எப்பொழுதும் தனியாக முறுமுறுக்க மாட்டீர்கள். කොහොමාරි වටපිටාවට කියනවා ඔයගොල්ලෝ ඔක්කොම කොඳුරන්න ඕනේ. அங்கே எல்லோரும் சேர்ந்து முறுமுறுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். අපිට කිව්වනා අපි එළියලු අපි ලුණුලු මොන ලුණුද අපි මේ ගොරකා වෙලා. அங்கே நாங்கள் உப்பு மொழியுமாக இருக்கிறோம் என்று கூறுகிறோம். என்ன உப்பு மொழியும்? நாங்கள் கொரக்காவை போல் தான் හැබැයි இருக்கின்றோம். නිකන් ගොරක නෙමෙයි අපි අන්‍ය භාෂාවෙන් කතා කරන ගොරකා. ஆனால் சாதாரண கொரக்காவும் அல்ல. நாங்கள் அங்கே அந்நிய பாஷையில பேசுகிற கொரக்காவா இருக்கின்றோம். කටෙන් එන දේ නෙමෙයි. வாயில் வருகின்ற ඔබ காரியங்கள். කොඳුරනකොට ඔබේ හදවතේ දේ ඔබ එළිදරව් කරනවා. நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தையே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். සමහර අයට ඕන දෙයක් ගැන කොඳුරන්න පුළුවන්. சிலருக்கு எதை பார்த்து வேண்டாலும் முறுமுறுக்கலாம். කෙඳිරීම බෝ වෙන සුළුයි. அங்கே முறுமுறுப்பானது மிக ஒரு தொற்று வியாதியை போல. මම ඇත්තට කියන්න පුළුවන් කවුද කොඳුරන්න ගාව වාඩි උනේ කියලා. எனக்கு எளிதாக கூற முடியும் யார் முறுமுறுக்கிறவர்கள் அருகிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ඇයි? ஏன்? ටික වෙලාවක් ගියාම ඒ අය කතා කරන්නේ අර කොඳුරන්න වගේමයි. ஏனால் சிறிய நேரம் செல்லும் பொழுது அவர்களும் அவர்களோடு அமர்ந்திருக்கிறவர்கள் போல் தான் பேசுவார்கள். මනුස්සයන් ඉන්නවා සමහරට හොඳම හෝටලයට ගිහිල්ලා නියම කෑමක් කනවා. சில மனிதர்கள் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு சென்று நல்ல உணவை சாப்பிடுவார்கள். ඊට පස්සේ ඇවිල්ලා කියනවා අයියෝ පුටු හරි නැහැ. அவர்கள் வந்து கூறுவார்கள் அந்த இடத்திலே கதிரை சரியில்லை. නේ සමහර අය බස් එකේ ගිහිල්ලා දෙවියන් වහන්සේ කාර් එකක් දෙනවා. அங்கே சிலர் பஸ்ஸிலே சென்று சென்று ஒரு காரை கொடுப்பார். අයියෝ මේ කාර් එකේ අර වතුර දාන කෝප්පේ පොඩි වැඩි. ஐயோ இந்த காரிலே அங்கே தண்ணீர் போடுகிற அந்த கோப்பை போடுகிற இடம் சிறிதாக இருக்கிறது. සමහර අයට සතේ නෑ අතේ. சிலருக்கு எந்த காசும் இல்லை கையிலே. ඊට පස්සේ මොන හරි chance එකෙන් ලොතරැයියක් දෙන ගන්න. அங்கே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்திலே அங்கே ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு அங்கே விழுகின்றது. අපෝ හැබැයි අපි බදු ගෙවන්න ඕනේනේ. ஐயோ ஆனால் நாங்கள் இப்படி வரி செலுத்த வேண்டும் தானே. ඔබ අද ලොකු කරගෙන ඉන්නේ කුමක්ද? இன்று நீங்கள் எதை பெரிதுபடுத்தி பார்க்கிறீர்கள்? ඔබේ ප්‍රශ්නේද ඔබ ලොකු කරගෙන ඉන්නේ? நீங்கள் உங்களுடைய பிரச்சனையா பெரிதுபடுத்தி பார்க்கிறீர்கள்? නැත්නම් ඔබේ ලොකු දෙවියන් වහන්සේ? இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறாரா? 3. மூன்றாவது, කෙඳිරීම කෙටි ගමනක් අති දීර්ඝ කරයි. முறுமுறுத்தல் குறுகிய பயணத்தை மிக நீண்டதாக்கும். කෙඳිරීම කෙටි ගමනක් අති දීර්ඝ කරයි. முறுமுறுத்தல் குறுகிய பயணத்தை மிக நீண்டதாக்கும். කෙඳිරීම නිකන් කෙටි ගමනක් පරං ගියා කෝට්ටේ ගියා වගේ ගෙන යයි. அங்கே ஒரு சிறு பயணத்தை அங்கே ஒரு பெரிய தூரத்துக்கு அது உங்களை அழைத்து செல்லும். දන්නවද මම බයිබලේ තියෙන දුක් සහිතම පදයක් ඔබට අද කියන්න. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு துக்ககரமான வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள මේක விரும்புகிறேன். තියෙන්නේ ද්විතීය කතාව 1:2. அங்கே உபாகமம் 1:2 இந்த வசனமானது காணப்படுகின்றது. சேயீர் மலை வழியாக ஓரேபிலிருந்து காதேஸ் பர்னேயாவுக்கு போக 11 நாட்கள் செல்லும். සේයිර් කඳුකර මාවත ඔස්සේ හොරෙබ්හි සිට කාදේශ් බර්ණය වෙත යාමට දවස් 11ක් ගත වේ. ඊශ්‍රායල්වරු හිටපු ස්ථානයේ ඉඳන් පොරොන්දු දේශයට ගමන තිබ්බේ දවස් 11ක ගමන. அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே இருந்த இடத்தில் இருந்து வாக்குத்தத்த தேசத்துக்கு செல்வதற்கு காணப்பட்ட தூரமானது 11 நாட்கள் மாத்திரமே. දවස් 11යි. 11 நாட்கள்.
මොනාද මොවුන්ට මුණේ. என்ன அவர்களுக்கு நடந்தது? අවිශ්වාසය නිසා. அவர்களுடைய அவிசுவாசத்தின் බය நிமித்தமாக, නිරන්තර කෙඳිරීම නිසා. அவர்களுடைய பயம், சந்தேகம், தொடர்ச்சியான முறுமுறுப்பினால் ඒ දවස් 11 ගමන සතිය 11ක් ගියා. அங்கே 11 நாட்கள் பயணமானது 40 வருடங்களாக නෑ மாறியது. මාස 11ක් ගියා. இல்லை 11 மாதங்களானது. නෑ නෑ අවුරුදු 11ක් ගියා. இல்லை 11 வருடங்களானது. නෑ දවස් 11 දවසට අවුරුදු 40ක් ගියා. 11 நாட்கள் பயணமானது 40 வருடமாக அவர்கள் செல்ல வேண்டியதாயிற்று. පොඩ්ඩක් හිතන්න. சற்று யோசித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ වියවුල් වුණේ නෑ. தேவன் அங்கே குழப்பமடையவில்லை. මෝසස් අතරමං වුණේ නෑ. அங்கே மோசே அங்கே நடுவிதில் இருக்கவில்லை. වලාකුළ මේ වටේට ගමන් කරේ නෑ. மேகஸ்தம்பம் அங்குமிங்கும் சுற்றி திரியவில்லை. නමුත් ඔවුන් වටේට රවුම් ගියා. ஆனால் அந்த ஜனங்கள் சுற்றி திரிந்தார்கள். ඔවුන්ට එකම පාඩම ආයේ කරන්න වුණා. அவர்கள் ஒரே பாடத்தை மீண்டும் 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 கற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. ඔය Google Maps තියෙනකොට எங்களுடைய கூகுள் மேப் இருக்கும் பொழுது ඔබ දන්න Google Map එකේ ඇඩ්‍රස් එකක් ගහපම ලංකාවේ පුළුවන් දැන් යන පාර කියලා දෙනවා. அங்கே கூகுள் மேப்ல நீங்கள் ஒரு அட்ரஸை போட்டால் நீங்கள் எவ்வாறு அதுக்கு செல்ல வேண்டும் என்று அது அந்த பயணத்தை காண்பிக்கும். කියනවා මෙතනින් මමට හැරෙන්න අතනින් යන්න. அது செல்ல வேண்டிய திசையை அங்கே இப்படியாக திரும்புங்கள் என்று හැබැයි காண்பிக்கும். ඔබ ඒක බලන්න නැතුව වැරදි මාර්ගේ ගියාම ஆனால் அதை நீங்கள் பார்க்காமல் ஒரு பிழையான வழியிலே சென்று விட்டால் ඒක කියනවා ආපහු බැලීමක් රීකැල්කියුලේටින් කියනවා. அந்த இடத்துல ரீகால்குலேட்டிங் இல்லாவிட்டால் அதை மீண்டுமாக அளவிட அது ஆரம்பிக்கும். දැන් ඔබ යන අදිෂ්ඨානය වෙනස් වෙලා නැහැ. நீங்கள் செல்ல வேண்டிய பயணத்தினுடைய முடிவு மாறாது. හැබැයි ඔබ යන ගමන ஆனால் நீங்கள் செல்லும் பயணம் ඉස්සරට වඩා දික් වෙනවා. முன்பு செல்ல வேண்டிய தூரத்தை விட அதிகமான தூரமாக காணப்படும். අන්න එහෙම තමයි අපි කෙඳිරි ගාලා අපි වටේ ගහනකොට අපි පොරොන්දු අණු ඇවිදින්න නැතිකොට. அங்கே இப்படிதான் நாங்கள் முறுமுறுத்துக் கொண்டு வாக்குத்தத்தத்தின்படி நடக்காத பொழுது சுற்றி திரிகிறோம். සමහර කිතුණු අවුරුදු ගානක් එකම කන්ද වටේ තාම කැරකෙනවා. சில கிறிஸ்தவர்கள் பல வருடமாக ஒரே மலையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். සමහර ඔබ එකම අමනාපය තාමත් අද අල්ලන් ඉන්නවා. அங்கே சிலர் ஒரே விதமான மனஸ்தாபத்தை இன்னும் பிடித்துக் එකම கொண்டு சுற்றி තිත්තකම திரிகிறார்கள். තාම අල්ලගෙන ஒரே ඉන්නවා. கசப்பை இன்னும் பிடித்து வைத்துக் එකම கொண்டிருக்கிறார்கள். සමාව දෙන්න බැරි දේ තාම අල්ලගෙන ඉන්නවා. ஒரே மன்னிப்பு கொடுக்க முடியாம இன்னும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். එකම තන කෙඳිරනවා වටේට යනවා අරයගෙන තාම කතා කරනවා. அந்த ஒரு இடத்திலேயே இன்னும் இன்னும் சுற்றி திரிந்து அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ජයග්‍රහණය පොරොන්දුවට තිබ්බේ දවස් කීපයයි. அங்கே வாக்குத்தத்த தேசத்துக்கு இருந்தது சில நாட்களே. ඔබට ජයග්‍රහණයට තියෙන්නේ දවස් කීපයයි. உங்களுக்கும் வெற்றிக்கு இருப்பது சில நாட்களே. නමුත් වැරදි ආකල්ප වැරදි ක්‍රියාවන් නිසා කෙඳිරීම නිසා බෞරුදු ගානක් වටේට කැරකෙනවා. ஆனால் உங்களுடைய பிழையான மனப்பாங்கினாலே பிழையான செயல்களினாலே உங்களுடைய முறுமுறுப்பினாலே பல வருடங்களாக ஒரே இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ඉතින් අවසන් කරන්න යන හතරවෙනි කරුණේ. ஆகவே நான்காவது குறிப்போடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். කලියා ගන්න. இதை எழுதிக் கொள்ளுங்கள். සුතිවන්තකම අපිව ඉදිරියට ගෙන යයි. நன்றி உணர்வு எம்மை முன்னோக்கி கொண்டு செல்லும். සුතිවන්තකම අපිව ඉදිරියට ගෙන යයි. நன்றி உணர்வு எம்மை முன்னோக்கி கொண்டு செல்லும். පාවුල්තුමා අපිට කියනවා පිලිප්පි 2:14. அங்கே பவுல் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். කරන සෑම දෙයක්ම මැසිවිලි කීමෙන් හෝ වාද කිරීමෙන් තොරව කරන්න. සමහර නෙමෙයි. சிலவற்றை அல்ல. ඉරිද පමණක් නෙමෙයි. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல. හැම දෙයින්ම ස්තුතිවන්ත හදවතක් තියෙන්න ඕනේ. எல்லாவற்றிலுமே எங்களுக்கு ஒரு நன்றி உள்ளம் காணப்பட வேண்டும். දන්න ස්තුතිවන්තකම කියන්නේ ජීවිතේ සර්ව සම්පූර්ණයි කියන එක නෙමෙයි. நன்றி உள்ளம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பரிபூர்ணமாக இருப்பதல்ல. ස්තුතිවන්තකම කියන්නේ ජීවිතේ අමාරු වුණත් දෙවියන් වහන්සේ යහපත් බව තේරුම් ගැනීම. நன்றி உணர்வு என்பது நன்றி உள்ளம் என்பது அங்கே வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் தேவன் நல்லவர் என்பதை அறிந்திருப்பது. මේක ඇත්තට මේක අහගන්න ජනතා දේව සභාවයි මම මගේ කටහඬ අහන අද හැම කිතුණුවෙක්ට මම කියන්නේ මේක පුරුද්දක් කරගන්න ඕනේ. මමත් පුරුද්දක් කරගන්න ඕනේ. මීට වඩා ඔබත් පුරුද්දක් කරගන්න ඕනේ. අපේ මුඛයෙන් මොනවාද නික්ම වෙන්නේ? අපිට කෙඳිරීමක්ද අපිට ස්තුතිවන්ත හදවතක්ද තියෙන්නේ? எங்களுடைய வாய்களில் இருந்து என்ன புறப்பட்டு செல்கிறது என்பதை நீங்களும் நானும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நானும் இதை அதிகமாக பழக்கப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அது நன்றி உணர்வாக நன்றி உள்ளமாக தேவனை குறித்து நன்றி கூறுதலாக காணப்பட வேண்டும். සමහර වෙලාවට ඔබේ වර්තමානයේ අතීතයට වඩා අමාරුයි වගේ දැනෙනවා ඇති. சில வேளை உங்களுடைய கடந்த கால காலமானது அங்கே நிகழ்காலத்தை விட மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையாக விளங்கலாம். සමහරව හිතනවා අයියෝ ඉස්සර ජීවිතේ මීට වඩා හොඳයි. ஐயோ முன்பு இதை விட வாழ்க்கை நன்றாக இருந்தது. කරුණාකරලා ඒ බොරුව විශ්වාස කරන්න එපා. தயவு செய்து அந்த பொய்யை நம்ப வேண்டாம். දෙවියන් වහන්සේ ඔබ ඊජිප්තෙන් එළියට ගෙනාවා. தேவன் எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார். නැති දේ ගැන කෙඳිරි ගන්න එපා. இல்லாததை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். ඔබට තිබෙන දේ ඇති දේ ගැන මොනවද ඔබ කරන්නේ? உங்களிடத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? මම ඔබ දන්න කතාවක් කියන්න යනවා ඉක්මනට. நான் நீங்கள் அறிந்த ஒரு கதையை சீக்கிரமாக கூறட்டும். කැරලිකාර ආත්මයක් තියෙන තරුණෙක් හිටියා. மிகவும் முரட்டாட்டம் உள்ள ஒரு வாலிபன் இருந்தான். ඔහු පාස්ටර් කෙනෙක්ගේ පුතෙක්. அவர் ஒரு போதகனுடைய மகன். ගමේ හිටියේ. ஊரிலே இருந்தான். අවුරුදු 16ක් කොට
ඔහුට එපා වුණා පල්ලියත් එපා වුණා දෙමව්පියත් එපා වුණා. ඕ ගම අතහැරලා සල්ලි හොරකම් කරලා නගරයට ආව අකිකරු පුත්‍රයා වගේ. 16 வயதாகும் பொழுது ஆலயமும் வேணாம் என்று போனது, பெற்றோரும் வேணாம் என்று போனது, எல்லாம் வேணாம் என்று வாழ்க்கையை வெறுத்து அங்கே அவர் ஊரை விட்டு விட்டு அங்கே நகரத்துக்கு සල්ලි வந்தார். තියෙනකම් පාටි දැම්මා හොඳින් හිටියා යාළුවෝ හිටියා සල්ලි තියෙනකොට. அங்கே கெட்ட குமாரனை போல அங்கே வந்து பணம் இருக்கும் வரைக்கும் எல்லாம் பாட்டி போட்டு நண்பர்கள் எல்லாருமே இருந்தார்கள். ඊට සල්ලි ඉවර වුණාම ஆனால் அதன் பின்பதாக பணம் முடிந்தவுடன் යාළුවොත් නැහැ මොකුත් නැහැ. நண்பர்களும் இல்லை, யாரும் இல்லை. ඔව් තියෙන ගත්ත මම ආපහු ගෙදර යන්නේ නැහැ. அவன் தீர்மானம் எடுத்தான், மீண்டும் நான் வீட்டுக்கு ඉතින් செல்வதில்லை. මම සිය දිවි නසා ගන්න. ஆகவே நான் தற்கொலை செய்து මේ கொள்வேன் ජීවිතේ என்று. වැඩක් இந்த නැහැ. வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. ඔව් ගම්පහ ගියා මල් වත්තකට. அங்கே கம்பாவில் இருக்கக்கூடிய ஒரு பூந்தோட்டத்துக்கு சென்றார். ගත්ත කුප්පියක් වහ කුප්පියක්. அங்கே ஒரு நஞ்சு போத்தலை எடுத்தார். අරගෙන වත්තේ කොනකට ගියා කවුරුත් එන්නේ නැති තැනකට. அங்கே யாரும் வராத ஒரு ஓரத்திலே அங்கே காணப்பட்டார். කුප්පිය අතර අරන් ස්වර්ගය දිහා බලලා කිව්වා මම දන්නවා ස්වාමිනී ඔබ වහන්සේ නෑ. ඔබ වහන්සේ ජීවමාන නෑ. හැබැයි ඔබ වහන්සේ ඇත්තට ජීවමාන නම් මාව අද හම්බ වෙන්න පස්සේ හම්බ වෙන්න එපා. அங்கே போத்தலை கையில் எடுத்து அவர் கூறினார், தேவனே நீர் அங்கே ஜீவன் உள்ளவர் அல்ல, நீ ஜீவன் உள்ளவராய் இருந்தால் இன்று என்னை சந்தியும் என்று කියලා கூறினார். කුප්පිය ඇරියා. அதை சொல்லி அந்த குப்பியை திறந்தார். ඒකේ ගෑස් එක ගිහිලා ඇසිඩ් එකේ නහය පිච්චෙන්න වගේ ගියා. அங்கே அந்த நஞ்சினுடைய அங்கே கேஸ் வந்து அவருடைய மூக்கை அங்கே காயப்படுத்தியது. ඔව් හිතුවා අයියෝ මම මේක බිව්වොත් මගේ කට පිච්චෙයි. அவர் எண்ணினார், இதை நான் குடித்தால் என்னுடைய வாயும் அங்கே எரிந்து விடும் என்று. ඉතින් ඔහු හිතුවා මම ඔළුව උස්සලා මම වහ ටික උගුරට දාන්න. ஆகவே நான் அப்படியாக அண்ணாந்து பார்த்து என்னுடைய தொண்டையிலே அதை ஊற்றிக்கொள்வேன் என்று ඔව් எண்ணினார். ඔළුව උස්සනකොට அவர் தலையை அப்பாறு உயர்த்தும் ඔව් பொழுது පොල් ගහක් ළඟ හිටියේ. அவர் ஒரு தென்னை மரத்தின் அருகில் පොල් இருந்தார். ගහේ කවුද පෝස්ටර් එකක් ගහලා. யாரோ தென்னை மரத்தில் ஒரு போஸ்டர் ඔබට அடித்து வைத்திருக்கிறார். ජීවිතේ යන්න තැනක් නැත්තම්. உன்னுடைய வாழ்க்கையில செல்ல இடம் இல்லை යේසුස් என்றார். වහන්සේ පිළිතුර. இயேசுவினுடைய பதில். එන්න YMCA එකට පහ මාරට තරුණ මෙහෙයට. அங்கே YMCAக்கு வாருங்கள், ஒரு வாலிப கூட்டம் இருக்கிறது என்று போஸ்டரை ஒரு தரா ஒட்டினார்கள். கியா. அவனுக்கு அங்கே கோபம் ඔව් வந்தது. කිව්වා මේ සුද්දෝ ඇවිල්ලා අපේ රටේ මිනිස්සුන්ව විකල් කරනවා මම මීටිමට ගිහිල්ලා මීටිම ඩිස්ටර්බ් කරලා පොලිසියෙන් මාව අල්ලපුවාම මම වහබිලා මැරෙනවා. அந்த போஸ்டரை பார்த்து அவர் கோபப்பட்டு எண்ணினார், வெளிநாட்டவர்கள் வந்து எங்களுடைய நாட்டை அங்கே மதமாற்றுகிறார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு நான் ஒரு பாடத்தை புகட்டுவேன் என்று அவர் எண்ணி அந்த இடத்துக்கு சென்றார். ඔව් ගියා මීටිමට. அவர் அந்த Disturb கூட்டத்துக்கு කරා. சென்றார். அதை குழப்புவதற்கு කැඳවීම දුන්නාම ඉස්සලාම ආවේ ඔහු. அங்கே அழைப்பை கொடுத்த பொழுது முதலாவது வந்தது அவர். ආවේ ගැලවීමට නෙවෙයි ආවේ මේ දේශකයාට තරක කරන්න. அங்கே வந்தது அங்கே தேவனை ஏற்றுக்கொள்வதற்கல்ல. ඔව් තමයි එදා රෑ ඒ ස්ථානෙන් එලියට යන අන්තිම කෙනා දෙවියන් වහන්සේගේ බලයෙන් ඔහුගේ මුළු ජීවිතේම පරිවර්තනය වුණා. ஆனால் அன்று அந்த இடத்தை விட்டு சென்ற இறுதி நபர் அவர்தான். தேவனுடைய வல்லமையினுடைய வாழ்க்கை முழுமையாக මාස மாற்றப்பட்டது. 6කින් පස්සේ බස් අන්තිම බස් එක අරන් ඔහුගේ ගමට ගියා. 6 மாதத்துக்கு பின்பதாக இறுதி பஸ்ஸை எடுத்து அவருடைய ஊருக்கு மீண்டும் ගමට சென்றார். යන්න තිබ්බ අන්තිම බස් එක ඉවරයි. ඉතින් ඇවිද්දා පෑ ගාන. அங்கே அந்த இடத்தில் இருந்து ஊருக்கு செல்ல வேண்டிய பஸ் இல்லை, ஆகவே நடந்து சென்றார். පාන්දර දෙකට ගිහිලා මාස 6කින් පස්සේ දොරට තට්ටු කරා. 6 மாதத்துக்கு பின்பதாக அதிகாலை 2 மணிக்கு கதவை தட்டினார். අම්මා ඇවිල්ලා කිව්වා පුතේ ඔබ ගෙදර ආවද? தாய் வந்து அங்கே கேட்டார், நீ வீட்டுக்கு வந்து விட்டாயா ඔබ என்று. බලන් හිටිය අම්මට කියන්න ඔව් මගේ ජීවිතේ වෙනස් වෙලා ඔක්කොම ප්ලෑන් කරන් හිටියා. දොර අරපු ගමන් අම්මාව වැළඳ ගත්තා. அங்கே அம்மாவுக்கு கூற விரும்பினார், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று எல்லா கதையும் கூறும் முன்பதாக தாய் வந்து அவரை கட்டி අම්මා அணைத்து වැළඳ ගත්තා. මොහු කටාරින් ඉස්සලා අම්මා කිව්වා පුතේ මම දන්න ඔබ ඇවිල්ලා තිනවා. ඔබේ ජීවිතේ ඉස්සර වගේ නෙමෙයි. ඔබේ ජීවිතේ සම්පූර්ණයෙන් වෙනස් වෙලා. அங்கே தாய் அவர் கூற முன்பதாக கூறினார், எனக்கு தெரியும் நீ மீண்டும் வீட்டுக்கு வந்து விட்டாய், உன்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று. ඔක කොහොමද දන්නේ? அவர் கேட்டார், உங்களுக்கு எப்படி මම தெரியும்? කියන්න හිටියේ. நான் இதை கூற இருந்தேன். කිව්වා පුතේ දන්නේ නැද්ද? மகன் உனக்கு தெரியாதா? අපිට ඉන්න යාඥා අහන දෙවියන් වහන්සේ. எங்களுக்கு இருப்பது எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு ඔබ தேவன். ගිය දවසේ ඉඳන් බේ තාත්තයි මමයි හැමදාම රාත්‍රියේ දන ගහලා යාඥා කළා කිව්වා ස්වාමිනී අපේ කොල්ලව ආපහු ගේන්න. හැබැයි ගේනකොට පරණ කොල්ලව ගේන්න එපා අලුත් කොල්ලෙක්ව ගේන්න. நீ சென்ற நாளிலிருந்து நாங்கள் நானும் தகப்பனும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நீர் மீண்டும் ஆண்டவர் இந்த மகனை வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரு புதிய மகனாக கொண்டு வரும் என்று ஜெபித்தோம். මම දෙමව්පියන්ට කියන්නේ ඔබේ යාඥාව අපත යන්නේ නැහැ. பெற்றோர்களை உங்களுக்கு கூற விரும்புகிற உங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போவது கிடையாது. කී දෙනෙක් හලෙලුයා කියනවාද? எத்தனை பேர் அல்லேலூயா என்று கூறுகிறீர்கள்? අපත යන්නේ නැහැ. அது வீணாய் போகாது. ඔව් ඊට පස්සේ පුදුම ජොලිත භාවයක් ආවා. කොහොමද කියන්න ඕනේ බයිබල් විද්‍යාලයට යන්න හැදුවා. ஆகவே தேவனை பற்றி மற்றவர்கள் கூற ஒரு பெரிய குதூகலம் வந்தது. ஆகவே அவர் வேதாகம கல்லூரிக்கு ඔහුව சென்றார். ප්‍රතික්ෂේප කරා. அந்த இடத்தில் அவர் තුන් புறக்கணிக்கப்பட்டார். පාරක් ප්‍රතික්ෂේප කරා. 3 தடவை புறக்கணிக்கப்பட்டார். කොහොම හරි රිංග ගත්ත ඇතුළට. ஆனால் எப்படியாவது அதற்குள்ளே சென்றார். ඔවුන් chance එකක් දුන්නා. அவர்கள் ஒரு வாய்ப்பை தந்தார்கள். බයිබල් විද්‍යාලේ ඉන්නකොට அங்கே வேதாகம අවුරුදු பாடசாலை இருக்கிறது. එකමාරක් ගියාම அங்கே 2.5 வருடங்கள் ඔහුගේ செல்லும்போது තාත්තා මිය ගියා. அவருடைய தகப்பன் அங்கே இறந்து போனார். තාත්තා මිය ගියාම කවුරුත් හිටියේ නෑ බයිබල් ස්කූල් ගාස්තු ගෙවන්න. அங்கே தகப்பன் இறந்த பின்பதாக யாரும் இருக்கவில்லை அங்கே வேதாகம கல்லூரியுடைய கட்டணத்தை ඉතින් செலுத்துவதற்கு. ඔය දවස් 3ක් ගත්ත निराහාරව යාඥා කරන්න ඔහුට තිබ්බා මේ බඹල පිටියේ බීච් එකේ ළඟ ගලක් එතන තමයි ඔය යාඥා කරන්නේ. ඔය දවස් 3ක් කරන් පළවෙනි දවසේ ගිහිල්ලා निराහාරව යාඥා කරා. அங்கே 3 நாட்கள் எடுத்து அங்கே பம்பலப்பிட்டி பீச்சில் ஒரு கல்லின் அருகிலே சென்று
அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். දෙවනි දවසක් යාඥා කර මුකුත් වුණේ නැහැ. முதலாவது நாள் ஜெபித்தார், ஒன்றும் நடக்கவில்லை. இரண்டாவது நாள் ஜெபித்தார், ஒன்றும் நடக்கவில்லை. තුන්වෙනි දවසේ ඉර බැහැගෙන යනකොට மூன்றாவது நாள் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டு வரும் කඳුළු වෙන්න පටන් ගත්තා. கண்ணீர் வர ஆரம்பித்தது. ඔගේ ස්වාමීනි මම හිතුවා ඔබ වහන්සේ මාව කැඳෙව්වා. නමුත් දැන් මගේ ගාස්තු ගෙවන්න කවුරුත් නැහැ. මම හෙට ඉස්කෝලෙන් අස් වෙලා යනවා. ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருந்த நம்பினேன், என்னுடைய கட்டணத்தை செலுத்த யாரும் இல்லை. நாளை தினத்தில் நான் பாடசாலை விட்டு விலக வேண்டும் என்று නමුත් මම கூறினார். රක්ෂාවක් කරා මගේ පඩියෙන් භාගයකට තව කෙනෙක්ට මම සල්ලි දෙන්නම් මගේ මේ සේවයට යන්න. ஆனால் ஆண்டவரே நான் வேலைக்கு சென்று என்னுடைய சம்பளத்தில் பாதியை நான் கொடுக்க போகிறேன். இன்னும் ஒருவர் வேதாகம கல்லூரியில் ගියාම படிக்கும்படியாக. එදා රෑ ඉස්කෝලේට යනකොට පාසලට ගියාම බයිබල් විද්‍යාලයට තිබුණ නෝට් එකක් මේ විදුහල්පතිව හම් වෙන්න කියලා. அங்கே அவர் பாடசாலைக்கு செல்லும் பொழுது அங்கே அதிபரை சந்திக்கும்படியாக ஒரு கடிதம் அங்கு காணப்பட்டது. ඔගිය උදේ හම් වෙන්න. அங்கே அவர் சென்றார் காலையிலே அவர் ඔගිය சந்திப்பதற்கு. කියන්න මම අස් වෙනවා කියලා. அவர் கூற சென்றார், அங்கே நான் விலகப் போகிறேன் විදුහල්පතිතුමාගේ என்று. වාඩි වෙන්න. அங்கே அதிபர் கூறினார் அமரும்படியாக. ඕට ලියුමක් දුන්නා. அவருக்கு ஒரு கடிதத்தை ඔය ලියුම கொடுத்தார். අල්ලනකොට හැඟුණා ඒකේ සල්ලි තියෙනවා. அந்த கடிதத்தை பிடிக்கும் பொழுது அதுக்குள்ளே பணம் இருப்பதை அவர் විදුහල්පතිතුමා உணர்ந்தார். මේ සල්ලි ඔබේ වියදමට පොකට් මනි. இந்த பணம் உன்னுடைய செலவுக்காக என்று அவர் கூறினார். ඔව් කිව්වා සර් පොකට් මනි මට මේක බිල් ගෙවා ගන්න විදියක් නැහැ. මම අස් වෙන්න හිටියාද? அங்கே அவர் கூறினார், அதிபரே எனக்கு எதற்கு எனக்கு என்னுடைய செலவுக்கு காசு எனக்கு பாடசாலையின் கட்டணத்தை கூட செலுத்த முடியவில்லை විදුහල්පතිතුමා என்று. කිව්වා කියවන්න ලියුම. அவர் கூறினார், இந்த கடிதத்தை ලියුම வாசி. ආවේ ඇමරිකා එක්සත් ජනපදයේ ෆ්ලොරිඩා කියන ස්ථානයේ. அங்கே அமெரிக்காவில் புளோரிடா என்று கூறக்கூடிய இடத்திலிருந்து தான் இந்த கடிதம் வந்திருந்தது. ඒ ලියුමේ ලිව්වා මම වැන්දබුවෙක්. அந்த கடிதத்தில் இருந்தது, நான் ஒரு விதவை. මම ජීවත් වෙන්නේ අනිත් මිනිස්සුන්ගේ ගෙවල් සුද්ධ කරමින් අනිත් මිනිස්සුන්ගේ ඇඳුම් මහමින් අනිත් මිනිස්සුන්ට සේවය කරමින්. அங்கே நான் மற்றவர்களுடைய வீட்டை சுத்தம் செய்து அவர்களுடைய உடைகளை தைத்து மற்றவர்களுக்கு சேவை செய்துதான் நான் வாழ்ந்து வருகிறேன். නමුත් මම යාඥා කරනකොට ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது මම ස්තුතිවන්ත හදවතකින් දෙවියන් වහන්සේ දුන්න ජීවිතය ගත කරනකොට நான் தேவனின் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக தேவனுக்கு நன்றி உள்ளத்தோடு நான் வாழும் பொழுது, මම කොඳුරන්නේ නැති කොට நான் முறுமுறுக்காத போது, එහෙමයිනේ දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. அப்படித்தானே தேவன் பேசுகிறார். දෙවියන් වහන්සේ මට කතා කරලා කිව්වා මෙන්න ලංකාව කියන තැනක් තියෙනවා ශිෂ්‍යයෙක් ඉන්නවා ඔහුට මේ ඩොලර් ටිකක් යවන්න කියලා. அங்கே இலங்கை என்கின்ற ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மாணவன் இருக்கிறார், அவனுக்காக இந்த டாலர்களை நீ அனுப்ப வேண்டும் என்று அங்கே அவர்களோடு கூட මේ பேசினார். දරුවා බයිබල් ස්කූල් එකෙන් අසුන්නේ. இந்த பிள்ளை இந்த வேதாகம හැබැයි දත් கல்லூரியில் මදිනකොට ஆனால் பல்லை ටූත් விளக்கும் පේස් ගානකොට සබන් ගානකොට அங்கே பல்லை விளக்கும் பொழுது அங்கே ඔහු சவர்க்காரம் අඬනවා. අය ඔහු දන්නවා මේ වැන්දබුගේ අමාරු කමෙන් දෙන මුදල් එක්ක තමයි ඔහුට පුළුවන් වුනේ මේක කරන්න. அவர் அங்கே உணர்ந்தார், கண்ணீர் அங்கே சிந்தினார். ஏனென்றால் கஷ்டப்பட்டு அவங்க அந்த பெண் விதவை பெண் அனுப்புகிற இந்த பணத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். දවසක් ලියලා කිව්වා පුතා මම බිත්තර 12න් බිත්තර 6කට බහැලා තිනවා ඔබට මේ ඩොලර් ටික එවන්න. அங்கே ஒரு நாள் அவர் எழுதி கூறினார், 12 முட்டைகளில் இருந்து 6 முட்டைகளாக நான் குறைத்திருக்கிறேன். நான் உணவு உண்ண கொள்ளும் பொழுது உங்களுக்கு பணத்தை சேமிக்கும்படியாக. දවසක් කිව්වොත් පුතා මම මස් රාත්තල් 3න් එක රාත්තලකට බැස්සා ඔබට මේ ඩොලර් ටික එවන්න. அங்கே அதே போல நான் உணவு உட்கொள்கின்ற அந்த விதத்தை 3 ராத்திலிருந்து 2 ராத்தலாக நான் குறைத்திருக்கிறேன், உனக்காக அங்கே சேமிக்கும்படியாக. දවසක් ඔහු කිව්වා පුතා මගේ නිදන කාමරේ ලීක් එකක් තියෙනවා වතුර එනවා. නමුත් ඒක රිපෙයාර් කරන්න සල්ලි දාන්නේ නැතුව මගේ ඇඳ මම තල්ලු කරනවා සාලෙට. ඔබට මේ ඩොලර් ටික එවන්න. என்னுடைய படுக்கை அறையிலே அங்கே தண்ணீர் ஒழுகுகின்றது, ஆனால் நான் அதை திருத்தாமல் உனக்கு பணத்தை அனுப்பும்படியாக அந்த கட்டிலை அந்த இடத்திலிருந்து நான் இன்னொரு புறமாக நான் தள்ளுகின்றேன் என்றால் உனக்கு இந்த பணத்தை அனுப்ப வேண்டும் என்று. ඒ ශිෂ්‍යයා බයිබල් විද්‍යාලයෙන් එළියට ඇවිල්ලා සභාවක් ගොඩනගා. அந்த மகன் அந்த பாடசாலை விட்டு வெளியே வந்து ஒரு ஆலயத்தை අද ஆரம்பிக்கிறார். ලංකාවේ Assemblies of God සභාවලින් තියෙන ලොකුම සභාව. இன்று இலங்கையிலே Assemblies of God இருக்கக்கூடிய மிகப்பெரிய சபை. අද මම ඔබට දේශනා කරන්න තියෙන එකම හේතුව. இன்று நான் உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம், ඒ ෆ්ලොරිඩා නගරේ පැනමා සිටි වල හිටපු ඒ වැන්දුබෝ නිසා. அங்கே அமெரிக்காவிலே அந்த புளோரஸிலே பனமாவில் இருந்த அந்த விதவி பெண்ணின் நிமித்தமாக நான் இன்று பிரசங்கிக்கின்றேன். ஏன்? ඈ මුදල් ටික කෙඳිරීමක් නැතුව තිබෙන දෙයින් සල්ලි දුන්න ශිෂ්‍යයා මගේ පියා පාස්ටර් කෝල්ටන්. ஏனென்றால் அந்த விதவை பெண் தனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சத்தை முறுமுறுக்காமல் நன்றி உள்ளத்தோடு கூட அந்த மகனுடைய வாழ்க்கையில அங்கே கொடுத்ததினால் என்னுடைய தகப்பனாரின் நிமித்தமாக இன்று நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன். අද ඔබ මෙතන වාඩි වෙලා ඉන්නේ ඈ නිසා. இன்று நீங்கள் அமர்ந்திருப்பது அந்த பெண்ணின் நிமித்தமாக. මම නෙමෙයි අද 100 ගණක් මං වගේ සේවයේ ඉන්නවා. 10 ගණක් ඇති. இன்று எங்களுடைய ஊழியத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் காணப்படுகிறார்கள். අපිට මේව අමතක වෙනවා. இன்று இதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். කෙඳිරි ගන්න ඉස්සලා දෙවියන් වහන්සේ අපිට දී තිබෙන දේ අමතක කරන්න එපා. முறுமுறுக்கு முன்பதாக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை மறக்க வேண்டாம். ඈ තුලින්
அவர்கள் மூலமாக අපි ඉගෙන ගන්න ඕනේ තිබෙන දේට ස්තුතිවන්ත වෙන්න ලෝකෙ එක්ක සංසන්දනය කරන්න යන්න එපා. ඔබ වගේ එක්කෙනයි මැව්වේ. ඔබ තුලින් කරන්න යන හදන දේ දෙවියන් වහන්සේ ඔබයි විතරයි දන්නේ. දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරන්න සූදානම්. ஆகவே உங்களை உலகத்தோடு ஒப்பிட வேண்டாம். தேவன் உங்களைப் போல ஒருவரை தான் அங்கே உருவாக்கி இருக்கிறார். உங்களை கொண்டே அவர் பயன்படுத்த போகிறார். ஆகவே உங்களுக்கு இருப்பதை குறித்து தேவனுக்கு நன்றி ඔබේ ජීවිතේ ඉතුරු කාලේ ඔබ අයාලේ යනවාද නැත්නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනවද? நீங்கள் உங்களுடைய எஞ்சி இருக்கிற நாட்களை ஏனோதானோ என்று நீங்கள் வாழ போகிறீர்களா இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறீர்களா? ඇස් වහගන්න. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். මම රූපවාහිනියේ ඉන්න අයටත් කියන්න යනවා අද අපි මේ මමම ඔබට යාඥා කරන්න යනවා. ඉතින් ඔබ ඉන්න තැන ඔබ ඇස් වහගන්න. தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிறோம். நீங்களும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். අපි දෙවියන් වහන්සේ අද ඔබ තුල ක්‍රියා කරන්න හදනවා. இன்று தேவன் உங்களோடு செயற்பட விரும்புகின்றார். ඔබ කියන්න අද ඉන්න තැන நீங்கள் இருக்கிற இடத்தில் இன்று கூறுங்கள். ස්වාමිනී මට සමා වෙන්න මගේ කෙඳිරීම නිසා. ஆண்டவரே என்னுடைய முறுமுறுப்புக்காக என்னை மன்னியும் என்று මම கூறுங்கள். යක්ෂයාට ඉඩ දුන්න ඇති. ஆண்டவரே பிசாசுக்கு நான் இடம் கொடுத்தது போதும் என்று ඔබ கூறுங்கள். වහන්සේ මා තුල කර තිබෙන දේ නිසා මම ස්තුතිවන්තයි. ஆண்டவரே நீர் எனக்கு செய்திருக்கிற காரியத்தை குறித்து உமக்கு நான் நன்றி. මට දුන්න දේ තුලින් මාව ඔබ වහන්සේ ක්‍රියාත්මක කරන්න. ஆண்டவரே எனக்கு கொடுத்த காரியத்தின் மூலமாக என்னை நீர் செயற்படுத்தும் ஆண்டவரே. ඔබ නිවසේ යාඥා කරනකොට කියන්න මාව අලුත් කෙනෙක් කරන්න. මම අහනවා පමණක් නෙමෙයි. ඔබ වහන්සේගේ වචනය අනුව මම ක්‍රියා කරන්න ஆண்டவரே යනවා. நான் வீட்டிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கிற நபராக அல்ல ஆண்டவரே நான் உம்முடைய வசனப்படி வாழ்கிற நபராக என்னை மாற்று. ස්වාමිනී අලුත් දෙයක් කරන්න. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய මම මුළුමනින්ම කැප වෙනවා. நான் முற்றிலுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ආමේන්. ஆமென். හරි දැන් මම යාඥා කරන්න යනවා. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். සමහර අය මේ නිකන් හාස්කමක් නෙමෙයි. ඔබ කාලයක් තුල යාඥා කරා. ඔබේ විවාහයට, ඔබේ ආර්ථිකයට නැත්නම් රෝගයට පිළිකාව වෙන්න ඇති. රයිට්? ඒ වගේම භවයක් හම්බ වෙන්න ඔබ නොයෙකුත් දේවල් යාඥා කරා. නමුත් කාලයක් තුල යාඥා කරලා ඒ දේ වුණේ නැහැ. අපි අද විශ්වාස කරන්න යනවා දෙවියන් වහන්සේ දැම්මම ඔබව ස්පර්ශ කරලා ඒ හාස්කම ඔබ තුල කරන්න යනවා. ඔබ රූපවාහිනියෙන් හිටියත් මම ඔබට කියන්නේ දෙවියන් වහන්සේ අද ඒ දේ කරන්න යනවා. හැබැයි ඔබේ සිත තුල ඒ විශ්වාසය තියෙන්න ඕනේ. நீங்கள் பல காலமாக ஜெபித்து இன்னும் பதில் இல்லாத ஒரு காரியத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அது உங்களுடைய நோயாக இருக்கலாம், குழந்தை இல்லாமையா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். நீங்கள் தொலைக்காட்சியிலே காணப்பட்டாலும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் இப்பொழுது உங்களுக்கு பதில் அளிக்க போகின்றார். සියලු දෙනාම ඇස් වහගන්න. அனைவரும் நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். මට පිට බලන්න එපා. அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். මම අහන්න යන ප්‍රශ්නයක්. நான் ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க போகின்றேன். කාලයක් තුර යාඥා කරා. பல காலமாக நீங்கள் ஜெபித்தீர்கள். නමුත් ඔබ විශ්වාස කරනවා අද දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්න යනවා. ஆனால் நீங்கள் இன்று விசுவாசிகள் தேவன் இன்று உங்களுக்கு பதில் தருவார் என்று. ඒ වගේ ප්‍රශ්න තියෙන අය අත උස්සන්න. அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் கரங்களை ඔබ உயர்த்தி. ගෙදර ඉන්න අය ඔබේ අත උස්සන්න. வீட்டில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். උඩට මුස්සන්න. நன்றாக உயர்த்தி. බොහෝ අය ඉන්නවා. அநேகம் பேர் இருக்கிறீர்கள். ඔබේ අනිත් අත හදවත මත තබා ගන්න. மற்ற கையை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் දැන් கொள்ளுங்கள். හිතේ විශ්වාසය. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் விசுவாசம் විශ්වාසය තියෙන්නේ මා මත නෙමෙයි. விசுவாசம் இருப்பது என் மீது அல்ல, අපේ දෙවියන් වහන්සේ මත. தேவன் மீது உங்களுடைய விசுவாசம் இருக்க දෙවියන් வேண்டும். වහන්සේ අද ක්‍රියා කරන්න යනවා. தேவனே கிரியை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේ අද ඔබව ස්පර්ශ කරන්න යනවා. தேவன் இன்று உங்களை தொட போகின்றார். මම ඔබට කියන්න යනවා ඔබ පුදුම දේවල් මේ මාස තුල දකින්න යනවා. தேவன் ஆச்சரியமான காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகின்றார். දැන් අපි යාඥා කරමු ඔක්කොමලා. நாங்கள் அனைவரும் இப்பொழுது මහත්තම ஜெபிக்கலாம். දෙවි පියාණනි මම ඔබ වහන්සේ වෙතට එනවා. அன்பான தகப்பனே உம்முடைய பாதத்துக்கு ඔබ வருகின்றோம். දන්නවා මොන්ට අවශ්‍ය හාස්කම. உமக்கு தெரியும் இவர்களுக்கு தேவையான அற்புதம் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் දැන් ස්පර්ශ කළ මැනව. இப்பொழுது தொடுவீராக, සුව කළ මැනව. சுகமாக்குவீராக. ඔබලාවන් සංසිඳවන්න. ஆண்டவரே அவர்களை බර උසුලන්න. ஆண்டவரே அவர்களை வார்த்தை எடுத்துக்கொள்ளும். අදින් පස්සේ ஆண்டவரே இன்றின் பின்பதாக මේ ස්වාමිනී මව්කුස ස්වාමිනී ඔබ වහන්සේ ස්පර්ශ කරන්න. அவர்களுடைய கருவறைகளை தொடுவீராக, මේ රෝගිය දුරු කරන්න. நோய்களை குணமாக்குவீராக, ඒ අවශ්‍ය දේ සපයන්න. அவர்களுக்கு தேவையானதை நீர் போஷிப்பீராக, වැහි වසා තිබෙන දොරවල් විවෘත කරන්න. அடைக்கப்பட்ட கதவுகளை நீர் திறப்பீராக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் යේසුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். දැන් ක්‍රියා කළ இப்பொழுது நீர் මැනව. செயற்படுவீராக. නිවස්වල ඉන්න අයගේ ක්‍රියා කළ මැනව. வீடுகளில் இருப்பவர்களோடு செயற்படுவீராக. ඔවුන් තුළ අලුත් දෙයක් කරන්න. அவர்கள் மூலமாக ஒரு புதிய காரியத்தை අපි செய்வீராக. දන්නවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் සියලු அறிந்திருக்கிறோம். යක්ෂ බල වේග කඩා කප්පල් කර எல்லா මැනව. பிசாசினுடைய வல்லமைகள் கடா முறிந்து கப்பல் கரமேனோ. விழுகிறது. முறிந்து விழுகிறது. ඔබ වහන්සේ ක්‍රියා කළ මැනව. நீர் செயற்படுவீராக. මුළුමනින්ම ඔබ වහන්සේට බාරයි. முற்றிலுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். හලෙලූයා. ஹல்லேலூயா. දෙවියන් වහන්සේ සමහර ඒවා හෙට අනිද්දම කරනවා. தேவன் சில காரியங்களை நாளை தினத்தில் කට செய்வார். වහගෙන ඉන්න එපා. வாய்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டாம். ප්‍රකාශ කරන්න. உங்கள் வாய்களினால் அறிக்கை செய்யுங்க. රූපවාහිනියේ ඉන්න අය අපිට ලියන්න. ලියලා කියන්න මේක වුණා දෙවියන් වහන්සේ තවත් කරන්න. தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் எங்களுக்கு எழுதி கூறுங்கள் தேவன் இதை செய்தார் என்று. ආමෙන්. ආමේන් ආමේන් ආමේන්. අපි විශ්වාස කරනවා
අද පණවිඩිය තුළින් ඔබ බොහෝ ආශිර්වාද ලැබුවා කියලා. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. ඒ වගේම තමයි ඔබ ඇසූ දේව වචනය ඔබට ආශිර්වාදයක් වුණා නම් அதே போல நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்ததென்றால் අපි වෙන ඔබ වෙන යාඥා කරා ඔබ ඒ යාඥාවට ඔබට පිළිතුරු ලැබී තිබෙනවා නම් நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணினோம், ஜெபத்தின் ஊடாக உங்களுக்கு பதில் கிடைத்தால் என்றால் අපි ඔබ ඉතාමත් කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා තිරේ දිස්වන ඊමේල් ලිපිනයට හෝ WhatsApp අංකයට පණිවිඩයක් අප වෙත වන්න කියලා. திரையில் காணப்படும் இமெயில் முகவரிக்கோ வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ඉතින් ලබන සතියේ අපි මේ දේශන මාලාවේ දෙවැනි දේශනාවට අපි සූදානම් වෙමු. அதேபோல் வருகிற கிழமையிலே இந்த பிரசங்கத்தின் 2வது தொடருக்கு காத்திருப்போம். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.